இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு பரிசுத்த மெய் விவாகம், கல்யாணம், திருமணம். எப்படினாலே நமக்கு இதுல என்ன இருக்கு, இது எல்லாமே தெரியுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதத்தின் அடிப்படையில திருமணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். சரியான கருத்துக்களை நமக்கு தெரிந்து கொள்ள போறோம். திருமணங்கள் வெற்றியாய் வாழ்வதற்கான வழிகளை நம்ம பார்க்க போறோம். சில கருத்துக்கள் நான் சொல்றேன். கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற கருத்து சரியா? அது தவறான கருத்து. கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாகாது. அடுத்தது இன்னொரு தவறான கருத்து என்னன்னா, இவங்க, அதாவது இவள் இல்லைன்னா இவர் என்னை முழுமையாக்குகிறார், முழுமையாக்குவார், நான் பாதிய இனி என்ன எனக்குரியது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவார். அதுவுமே தவறான ஒரு கருத்து. அடுத்தது நான் பாதி நீ பாதி, நான் ஒரு பாதி அவர் ஒரு பாதி அப்படின்றது அதுவுமே தவறான கருத்து. நான் எதையோ எதிர்பார்க்கிறேன், அந்த எதிர்பார்க்கறது அவங்க அடுத்த நபர்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றதும் தவறான கருத்து. இது என்ன இப்படி சொல்றீங்க எடுத்த உடனே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னொரு காரியத்தை நான், அதாவது இப்போ ரீசெண்டாக தான் நான் இதை கற்றுக்கொண்டேன். என்னன்னா, திருமணம் நம் குறைகளை போக்குவதில்லை, அதை பெரிதாக்குகிறது. ஏற்கனவே நமக்கு நிறைய குறைவுகள் இருக்கு. குறைவுகள்னா என்னது, நம்முடைய வீக்னஸ், அதாவது கோவப்படுறதோ அந்த மாதிரி நமக்குள்ள சில குறைபாடுகள் இருக்கு. இந்த குறைபாடுகள் திருமணம் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த குறைபாடுகள் பெரிதாகுது, அது ஆம்பிளிஃபை பண்ணிரும். எப்படி ஒரு மைக்ல மெதுவா பேசினா ஸ்பீக்கர்ல லவுடா கேக்குதோ, அதே போல திருமணம் என்பது நம்முடைய குறைவுகளை பெரிதாக்குகிறது. அப்பனா வேதவசனம் ஒண்ணு சொல்லுதே, 1 கொரிந்தியர் 7:26, அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அதனால நம்ம திருமணம் பண்ணாமலே இருக்கிறது தான் நல்லது, திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட சிலர் போதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த திருமணம்ங்கிறது நம்முடைய யோசனை கிடையாது, மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் கிடையாது. இது தேவன் யோசனை, தேவன் கொடுத்த தேவன் ஏற்படுத்திய ஒரு நிறுவனம். அவர் இந்த உலகத்தை படைத்து முதல்ல ஏற்படுத்திய ஒரு நிறுவனம் என்னன்னா, அதாவது ஸ்கூலோ காலேஜோ கம்பெனியோ, அது இதெல்லாம் உருவாவதற்கு, நாடோ அது எதுவுமே உருவாவதற்கு முன்னாடி முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் குடும்பம்ங்கிற ஒரு நிறுவனம். இந்த காலத்துல அநேகர் ஏதோ சர்வசாதாரணமா நினைக்கிறாங்க, எனக்கு இது அப்ப பிடிச்சிச்சு இப்ப பிடிக்கல அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு பேசுறாங்க. இல்லைன்னா அடுத்தவங்க எப்பவுமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க, மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. இது 2 பேருக்குமே உள்ள குறை, அதனால எனக்கு வேண்டாம். அவ சமைக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால வேண்டாம். உடனே பெண் என்ன சொல்றா, என்னை வேலைக்காரியை நடத்துறாங்க அதனால எனக்கு வேண்டாம். எனக்கு சம்பளம் இருக்கு, என்னால தனியா வாழ முடியும் அப்படின்னு சொல்ற பெண்கள் உண்டு. எனக்கு அம்மா சொல்றதை தான் என்னுடைய குடும்பத்துல எல்லாரும் என்னுடைய அம்மா சொல்றதை என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கேட்க வேண்டும் சொல்லுகிற ஆண்கள் உண்டு. இதெல்லாம் சரியான கருத்தா இல்லையான்றதை நம்ம தொடர்ந்து இப்ப வேதத்துல பார்க்க போற சில காரியங்கள், வசனங்கள் மூலமாக அப்படியே நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்ப திருமணத்தை குறித்து வேதம் கூறும் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதலாவது கருத்து, அதாவது 1 கொரிந்தியர் 7:2 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவனவன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனே உடனாய் இருக்க வேண்டும், பேசித்தனம் இல்லாதபடிக்கு அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு சொந்த கணவனும் மனைவியும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தின்படி பார்க்கிறோம். இப்போ திருமணத்தை குறித்து வேதம் சொல்லுகிற முக்கியமான கருத்துக்கள்ல நம்பர் 1 என்னன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்ல அப்படின்னு சொல்லி ஏற்ற துணை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. இப்ப முதல்ல இது தனிமையை போக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு. தேவனே மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை. இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உருவாக்குறாரு, எல்லாத்துக்கும் ஆணும் பெண்ணுமா உருவாக்குறாரு, அவர் உருவாக்குன உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும். ஆனால்
மனிதனுக்கோ ஏற்ற துணை இல்லாமல் இருந்தது. அப்பதான் தேவன் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைங்கிறாரு. தனிமைங்கிறது இந்த உலகத்திலே மிகவும் கொடுமையான ஒரு கொடிய ஒரு காரியம். அதாவது எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு ஒரு அந்தஸ்து இருந்தாலும், நாம் நேசிக்க ஒருவரோ அல்லது நம்மை நேசிக்க ஒருவரோ இல்லை என்பது மிகவும் கொடுமையான ஒரு காரியம். தேவன் நம்மை உறவுக்காகவே படைத்தார். அவர் நம்மோட உறவு கொள்றதுக்காக படைத்தார். அதே மாதிரி மனிதனுக்கும் அவன் நேசிப்பதற்கும் அவனை நேசிப்பதற்கும் ஒருவர் தேவை என்பதற்காகவே திருமணத்தை உண்டாக்கினார். அப்போ தனிமையை போக்குவதற்காக திருமணம் உண்டாக்கப்பட்டது. 2வது, அதே வசனத்தின் பின்பகுதி, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அதாவது ஏற்ற துணை, சரிசமமான துணை, ஈக்குவல். அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்களுக்கு உதவி செய்யவும் அவங்களுக்கு ஒரு பலமா இருக்கும், உறுதுணையா இருக்கும். அப்படிதான் வருது பாருங்க. Therefore I will fashion a suitable partner to be his help and strength. Suitable partner to be his help and strength. அது கால்ல போட்டு மிதிக்கிற மாதிரி இல்ல அவங்கள மேல ஏறி உட்கார்ற மாதிரி இல்ல. அவங்களுக்கு இணையான, எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு சூட் பண்ணக்கூடிய, அவர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு உதவி செய்யக்கூடிய ஒருவரையும், அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலமா இருக்கக்கூடிய ஒருவரையும் நான் ஏற்படுத்துவேன். அப்போ திருமணத்துல ஏற்ற துணை, சரியான துணை ஏற்படுகிறது. அடுத்த காரியம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. இப்போ நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்காக திருமணம் ஏற்படுத்தப்பட்டது. திருமணத்துல ஒரு மனங்கள் இணைவது மட்டுமல்லாம, அவங்க ஏற்ற துணை, அதாவது அவங்களுடைய உதவி, மற்ற காரியங்கள் மட்டுமல்லாம, ஒரு உடல் சம்பந்தப்பட்டமான ஒரு உறவு, அதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஆண்டவர் அவர்களே படைத்தார்ன்றது பார்க்கிறோம். அப்போ அதாவது இந்த உடல் சம்பந்தப்பட்டமான உறவுனாலே வருகிற மகிழ்ச்சியும் தேவன் கொடுத்தது. இப்போ இதற்காக தேவன் திருமணத்தை உண்டாக்கினார். அடுத்தது மல்கியான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. இதுல உன் தோழி அப்படின்னு வருது. அப்போ இது திருமணம் என்பது ஒரு தோழமைக்காக, தோழன் தோழி அப்படிங்கிற மாதிரி. நம்ம இன்னைக்கு அநேக நேரம் இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல கணவனும் மனைவியும் தங்கள் ஒருவரை பார்க்கறது கிடையாது. ஃப்ரெண்டு தான், வெளியே யாரையோ தான் ஃப்ரெண்டா வச்சுக்கிறோம். ஆனா உண்மையாக ஒரு நெருக்கமான தோழமை யார்கிட்ட இருக்கணும்னா அந்த கணவனுக்கும் மனைவிக்கு இடையில தான் இருக்கணும். அவங்க 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையான தோழர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் இதுல போட்டிருக்காரு. உன் தோழியும் அப்படின்னு வருது, இது மனைவி. அதே மாதிரி உன் தோழனும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அதே மாதிரி இந்த ஒரு நட்பு என்பது எல்லா காலத்திற்கும் உரியது. அதனாலதான் திருமணத்திலே நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது, கணவன் மனைவிக்கும் மனைவி கணவன்கிட்டையும் கொடுக்கும்போது, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சொல்றாங்க. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நன்றாக இருக்கும்போது மட்டும் இல்ல, காசு பணம் இருக்கும்போது மட்டும் இல்ல, காசு இல்லாத போது கூட, எல்லாம் சரியா சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்கும்போது மட்டும் இல்ல, சூழ்நிலை எதிர்மாறா இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் உள்ள அந்த ஒரு தோழமை, ஒரு நட்பு என்பது மாறாமல் இருப்பதற்காக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார். அடுத்த காரியம், 5வது காரியம், நீதிமொழிகள் 2:16 தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து அப்படின்னு சொல்லி ஒரு பரஸ்திரி என்கிற ஒரு பெண்ணை பத்தி அதுல வருது. அப்போ தேவனுடைய உடன்படிக்கை இது சாதாரணமாக 2 மனிதர்களுக்கிடையே, ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையே நடக்கிற ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கிடையாது. இது தேவனே அந்த உடன்படிக்கை செய்யறாரு. இது தேவனுடைய உடன்படிக்கை. இது நமக்கு தெரியாததுனாலே பல சமயங்கள்ல என்னமோ நம்ம 2 பேர் தானே சேர்ந்து ஏதோ வந்தோம், இன்னைக்கு பிடிக்கல, நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு, நீ போ உங்க இஷ்டப்படின்னு சொல்லி பிரிந்து போறோம். ஆனா இதுல தேவனும் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இதுக்கு முன்னாடி வாசித்த மல்கியா 2:14 ஏற்கனவே கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையும் மனைவியுமாகிய அவளுக்கு நீ
துரோகம் பண்ணினாய். இதுல வருது உன் உடன்படிக்கையின் மனைவி. அப்போ இந்த உடன்படிக்கை என்பது தேவன் நடுவராக இருந்து செயல்படுத்துகிற உடன்படிக்கை, தேவனுடைய உடன்படிக்கை இது திருமணம் என்பது. அடுத்தது திருமணத்தின் இன்னொரு ஒரு நோக்கம் என்னன்னா, முக்கியமான நோக்கம், 6வது நோக்கம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருக்கு. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்போ இந்த திருமணம் என்பது மகிழ்ச்சி, தோழமை எல்லாம் இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு ஒரு படி தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றுக் கொள்வதற்காக. அப்போ ஒரு சந்ததியை ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல ஒரு சந்ததியை பெறுவதற்காக இந்த திருமணம் உருவாக்கப்பட்டது தேவனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா ஆதியில ஆதாமை படைத்த உடனே என்ன சொல்றாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அப்படின்னு சொல்றாரு. இது தேவனுடைய கட்டளை, இதற்காகவும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது 7வது காரியம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்னு வருது இந்த வசனம். அதாவது இசைந்திருக்க, தமிழ்ல இசைந்திருக்கன்னு வருது, ஆங்கிலத்துல எப்படி வருதுன்னா ஜாயிண்ட், இணைந்திருக்க, ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பதற்காக இது உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த ஜாயின் பண்றது அப்படிங்கிற போது ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். கணவனும் மனைவியும் தாங்கள் ஏற்கனவே இருந்த குடும்பத்தை விட்டு விலகி அதை விட்டுட்டு, அதுல அப்படித்தானே தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான் புருஷனுக்கு வருது. அதே தான் மனைவிக்கு வரணும். தகப்பனையும் தாயையும் விட்டு தன் கணவனோட இசைந்திருப்பான், புருஷனோட இசைந்திருப்பாள். அப்போ இணை சில இடத்த பிரிக்க வேண்டியிருக்கு, அடுத்தது ஒன்றை இணைக்க வேண்டியிருக்குது. எதை இணைக்க வேண்டியிருக்கு, புதிய ஒரு நபரோடு அவருடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கிறது, திருமணத்துல இணைக்கப்படுகிறது. இசைவுன்னு வந்திருக்கு, இணைப்புன்றதுதான் சரியான ஒரு அர்த்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அடுத்த பகுதிக்கு இது அடுத்த 8வது காரியம், அதே வசனம் தான். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படி இருக்கிறபடியால் இவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இதுல யார் ஜாயின் பண்ணாராம், அவங்க 2 பேரும் யார் இணைத்தது, இணைந்திருக்க அப்படின்னு பார்த்தோம். அந்த இணைந்திருப்பதை செய்தது யாரு, இணைந்திருக்க செய்தது யாரு, தேவன். இப்ப தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் வருது. அப்போ அதுக்கு முன்னாடியே அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அப்போ இது வரைக்கும் 2 நபரா இருக்கிறாங்க, இப்பயும் 2 நபர் தான். ஆனா அவர்கள் செயல்பாடு ஒரே மாம்சம், ஒரே 2 பேரும் ஒன்று என்கிற ஒரு நிலைமைக்கு வராங்க. இதுதான் ஒரு கஷ்டமான காரியம். இது வரைக்கும் நம்ம தனிப்பட்ட விதத்துல தன்னிச்சையாக பல காரியங்களை முடிவெடுத்துக்கலாம், அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும். ஏன்னா இது வரைக்கும் பெற்றோருக்கு கொஞ்ச நாள் இருந்திருப்போம், அடங்கி நடந்திருப்போம். ஆனாலும் கொஞ்சம் வயசு வந்த பிறகு அவங்களுக்கு விருப்பமான காரியங்களை செய்ய ஆரம்பித்திருப்போம். ஆனா திருமணம் என்று வந்த உடனே அவர்கள் இருவரும் ஒன்று. அப்போ நம்ம எடுக்கிற எல்லா தீர்மானங்களுக்கும் நடுவுல 2 பேரும் இணைந்து ஒரே தீர்மானம் எடுக்கணும். இப்போ ஆளுக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு எந்த காரியத்தையும் என் இஷ்டப்படி நான் செய்வேன் போனா அந்த திருமணம் பல சமயங்களிலே தேவையில்லாத குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த ஒரு காரியத்தையா இருந்தாலும் நாம் இருவரும் ஒரே மாம்சம்ங்கிறனால 2 பேரும் சேர்ந்து இணைந்து ஒருவரோடு கலந்து பேசி ஒரே முடிவை எடுப்பது நல்லது. அப்போ இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இது எப்பயுமே நமக்கு ஞாபகம் இருக்கணும். தன்னுடைய தகப்பனுக்கும் அதாவது கணவனுடைய தகப்பன் தாயிட்டையும் நம்ம பேசும்போதும் 2 பேரும் ஒரே கருத்தை பேச வேண்டும். அதே மாதிரி மனைவியுடைய தகப்பன் தாயிட்டையும் பேசும்போது 2 பேரும் சேர்ந்து ஒரே கருத்தை தான் பேசணும். இருவரும் ஒரே மாம்சம் என்பதே நம்ம இது வேற ஆளு, இந்த மனைவிங்கிறவா வேற ஆளு, நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய தகப்பன் குடும்பம், அதுதான் என்னுடையது, இது வேற யாரும் நிறைய கணவன்மார் நினைக்கிறாங்க. அதே மாதிரி மனைவிமார் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் நான் எங்க அப்பாவுடைய செல்ல பிள்ளை, எங்க அம்மா தான் எனக்கு, அதுதான் என்னுடைய குடும்பம், இவர் வேற ஏதோ. அப்படி இல்லை, கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒரே மாம்சம் என்பதை நாம் புரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் பல காரியங்களை நாம் தவிர்க்க முடியும், பல தேவையில்லாத குழப்பங்களையும் சமாதான குறைச்சல் இல்லாம வாழ முடியும், சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ முடியும்.
ஏன்னா ஒரே இதெல்லாம் வந்து வேத வசனத்திலிருந்து காமிக்கிறேன். தேவன் அப்படித்தான் நாம் இயங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு குடும்பத்தின் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இல்ல. அதாவது நெறைய நம்முடைய கலாச்சாரங்களிலே ஒரு கூட்டு குடும்பம் என்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஏற்கனவே ஒரு குடும்பத்திலே அந்த இருப்பாரு அந்த அ பையன். இந்த மனைவி வந்து அந்த குடும்பத்தில ஒரு அட்டாச்மெண்ட் மாரி போவாங்க. அப்போ அந்த குடும்பத்தில உள்ள இது ஒரே குடும்பம் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா தேவன் அப்படி பார்க்கறதில்ல. இங்க வசனமே இது வந்து ஆதி ஆகமத்திலே சொல்லப்பட்ட வசனம் தான் திரும்ப ஆண்டவர் எடுத்து பேசுறாரு. அத திரும்ப பவுல் கூட எடுத்து சொல்லுவாரு. அப்போ இவர்கள் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். 2 பேரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அதுக்கு அடுத்த வசனம் தான் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்ன்னு வருது. அப்போ இதெல்லாமே அப்போ அவங்க தகப்பனும் தாயும் அவங்க ஒரு தனி யூனிட் தேவனுடைய பார்வையில. இப்ப நீங்க திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்களும் உங்கள் மனைவியும் நீங்களும் உங்கள் கணவனும் ஒரே யூனிட். இன்னும் உங்களுடைய வீட்டோட இணைத்துக்கிட்டு அவங்க எடுக்கிற டிசிஷன நீங்க வந்து அந்த அந்த ஒரு தீர்மானத்துக்கு நீங்க உங்களுடைய குடும்பத்தை உட்படுத்தி கொண்டிருந்தால் தேவையில்லாத குழப்பம் தான் வரும். உங்களுக்கென்று நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் ஒரு தனி குடும்பமாக தேவன் பார்க்கிறார். ஒரே மாம்சமாக உங்களை பார்க்கிறார். இப்போ அதனால தான் இது எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். பாருங்க, தகப்பனும் தாயும் விட்டுட்டு ஒரே மாம்சமாயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ விட்டுட்டுனா அவங்கள வந்து கண்டுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசவே கூடாது. நம்ம சண்டைக்காரங்க மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அவங்கள உள்ள வரக்கூடாது. அப்படிலாம் இல்ல. அவங்க வரலாம், நம்மளோட இருக்கலாம், நம்ம போலாம். அவங்களுடைய உறவு இருக்கணும். அவங்க தான் நம்முடைய பெற்றோர். அதை நம்ம மறந்து விட வேண்டாம். ஆனால் இது ஒரு ஒரு குடும்பம். தேவன் நம்மை தனியாக பார்க்கிறார். நமக்கென்று நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற சில தீர்மானங்கள் இருக்கு. இந்த தீர்மானங்கள்ல மற்றவங்களுடைய தலையீடோ, மற்றவங்களுடைய ஒரு ஆலோசனையா கேட்டுக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் எடுக்கிற தீர்மானம் தான் இறுதியாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்குள்ளே வந்து அதை பாதிக்கக் கூடாது என்பது உங்களுக்கு திட்டவட்டமாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்த காரியம் 9வது காரியம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையினால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இப்போ மனுஷன் பிரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 9வது காரியத்தை நான் பார்க்கிறேன். அப்போ பல திருமணங்களிலே பிரிவினை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனால வருது. 3வது ஒரு நபர் இவங்க 2 பேரும் இருக்க வரைக்கும் இவங்க 2 பேரும் அவங்க பிள்ளைங்களோட தனியா அவங்க இருக்க வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களாவே சமாளிச்சுக்கிறாங்க. இதுல 3வது நபர் வரும்போது தான் பிரச்சனையே வருது. கணவனுடைய பெற்றோரோ அல்லது அவர்களோட உடன் பிறந்தவர்களோ அல்லது ஒரு நண்பர்களோ, அதே மாதிரி மனைவியோட பெற்றோரோ அவளுடைய உடன் பிறந்தவர்களோ அல்லது நண்பர்களோ இல்ல யாரோ உறவினரோ 3வது ஒரு நபர் இங்க உள்ள நுழையும் போதுதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. 3வது நபர் உள்ளே நுழைவதற்கு நாம் இடம் அளிக்கக்கூடாது. 3வது நபர் அவங்கள நம்ம தனியா தான் இருக்கணும். இந்த வீட்டை விட்டு நம்ம வந்து ஒருவேளை நிறைய இடங்கள்ல பெற்றோரோட சேர்ந்து வாழக்கூடிய இடம் இருக்கு. அது வேற பிரிந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருப்பாங்க. ஆனா கூட அந்த 2 பேரும் இருக்கிற அந்த ஒரு காரியத்திலே எடுக்கிற சில முடிவுகளிலே அவங்க சொல்றத கேட்டுக்கலாம். ஆனா அது வந்து நம்மை பிரிப்பதற்கு அனுமதிக்க கூடாது. ஏன்னா பிரிக்க கூடாது. அதை வந்து பெற்றோராகிய நாமும் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அவர்களுக்குள்ளே பிரிவினை வரும் என்றால் நாம் அதிலே தலையிடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா தேவன் அதை பிரிக்க கூடாது என்று இதுல வசனம் சொல்லுது. அது வந்து திட்டவட்டமாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. இதுல பாருங்க, யாரும் பிரிந்து போகக்கூடாது அப்படின்னு வருது. மனைவியோ கணவனோ அவங்களா எனக்கு இந்த பேசாம அவங்க வீட்டுக்கு போயிடுறது, சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுறது, இல்ல எனக்கு பிடிக்கல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இது வந்து பிரிந்து போகக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை இடுகிறதாவது நான் அல்ல கர்த்தரே கட்டளை இடுகிறது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. பிரிந்து போகக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. ஒருவேளை சில நேரம் குடும்பங்களில பிரச்சனை தாங்க முடியல, ஒரு அபியூஸ் அதாவது கொடுமைப்படுத்துறது, அதாவது உடல் ரீதியாக துன்புறுத்தப்படுறது, அடிக்கிறது, அந்த அடியினாலே தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிலாம் வரும்போது வேற வழி இல்லாம பிரிந்து போவதை தவிர, சில காலம் பிரிந்து போவதை தவிர வேற வழி இல்லாம போகுது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான இது இல்லாம ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக
நாமாவே பிரிந்து போவது தவறு. அப்படி ஒருவேளை அபியூஸ் பண்ணி ஒரு தேவையில்லாத ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை நம்முடைய உயிருக்கோ நம்முடைய பிள்ளைகளுடைய உயிருக்கோ ஆபத்து வருகிற அளவுக்கு அங்க காரியங்கள் நடக்குமானால் நாம் வந்து ஒரு சிறந்த ஒரு ஜெபத்துடன் நமக்கு உதவி செய்யக்கூடிய மக்களை அணுகிறது நல்லது. அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் வெளியே உதவி கேட்கறது தவறொன்றும் இல்லை. இது எந்த தப்பும் இல்லை. இது வந்து நம்முடைய குடும்ப மானம் போயிரும் நினைக்காதீங்க. குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உங்களை படுத்துவதற்கு தான் இந்த தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஆவலா இருக்கிறாங்க. குடும்பத்தை பிரிப்பதற்கு அல்ல. அதனால நீங்க வந்து தைரியமா உதவி கேட்கலாம். உதவி செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால பிரிந்து போகக்கூடாதுன்றதான். ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலை தனியா இருந்தாலும் மீண்டுமாக அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து ஜெபித்து அவர்களை அந்த பழக்கங்கள்லேருந்து விடுவித்து மீண்டுமாக அந்த குடும்பம் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அநேகம் உண்டு. தேவன் மாற்ற முடியாதவர்களையும் மாற்ற வல்லவர். அதனால நம்ம அதுல உற்சாகம் அடைய வேண்டும். அது மறந்து போக வேண்டாம். இது வந்து 10வது காரியம். அடுத்தது 11வது காரியம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அதாவது தள்ளி விடுதல்னா டைவர்ஸ். இந்த டைவர்ஸ் வந்து தேவன் வெறுக்கிற காரியம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரிதான் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவங்க வந்து சிலர் வந்து கேக்குறாங்க, ஏன் மோசே அப்போ வந்து தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவங்கள தள்ளிடலான்னு சொல்றாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு பதில், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. முந்தி அப்படி கிடையாது, அதுல இருந்து அப்படி கிடையாது. மோசைக்கு பிறகுதான் உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் தான் அது வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த அதாவது ஒரு ரொம்ப ஜெனியூனான ஒரு தவிர்க்க முடியாத, அதை மென் பண்ண முடியாத, அதை சீர்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில பிரிந்து போகிற மக்கள் உண்டு. அவங்களுக்கு ஆண்டவர் வந்து இரக்கம் காட்டுறாரு. அவங்களையும் வாழ வைக்கிறாரு ஆண்டவர். ஆனா அது வந்து ஒரு பெஸ்ட் கிடையாது. தேவன் அதை விரும்புகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 12வது காரியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஒரு 12வது ஒரு பகுதி, அதாவது நான் இப்ப சொல்ல போற காரியம் நமக்கு புரிஞ்சுதுன்னு வைங்க, அநேக திருமணங்கள் உடைந்து போவதை நாம் தவிர்க்க முடியும். ஏன்னா இது ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னா, கணவனை பற்றி மனைவியை பத்தி திருமணத்தை பத்தி பேசிட்டே வர்றாரு. திடீர்னு வந்துட்டு இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இது ஒரு பெரிய ரகசியம். இந்த திருமணம் என்பது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு மிஸ்ட்ரி. அது என்னது, என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தா, அது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் குறிப்பது. இப்போ கிறிஸ்துவும் சபையும் எப்படி இருக்கிறாரோ அதே போலவே கணவனும் மனைவி இருக்கிறாங்கன்ற ஒரு மாபெரும் உண்மை இந்த இடத்துல வந்திருக்கு. நீங்க வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல போய் பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இருக்கிறார், அவருக்கு சபையாகிய மணவாட்டி ஆயத்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாய் இருக்கிறத பத்தி போடப்பட்டிருக்கோம். ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம், கல்யாண விருந்து அப்படிலாம் போட்டிருக்கோம். அப்போ அந்த முடிவுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் இது. கணவனும் மனைவியும் இந்த திருமணம் என்கிற அந்த உறவு. அப்போ தேவனுக்கும், அதாவது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை போன்றது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு என்பதை எந்த கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த குடும்பம் வாழ்க்கை சீராக வாழ்வதற்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லாம சமாதானத்தோடு வாழ்வதற்கு அவங்க எல்லா முயற்சியும் அவங்க எடுப்பாங்க. இப்போ அதுல சில காரியங்களை நம்ம பார்ப்போம். 12வது காரியத்துல சில காரியத்தை நான் வசனங்களை உங்களுக்கு வாசித்து சொல்றேன். அதாவது எபேசியர் 5:23ல இந்த கிறிஸ்துவுக்கும் சபைக்கும்ன்றத வச்சே அவர் சொல்றாரு. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். இப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். இதோட மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவர் தான் குடும்பத்தின் தலைவர் அப்படின்னு எல்லாரும் ஆண்கள் வந்து உடனே ரொம்ப அதை வந்து பெருசா முதல்ல படுத்துறாங்க. அநேகர் வீடுகள்ல நடக்கிறது உண்டு, அது உண்மை. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கு, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்போ நீங்க ஆண்கள் குடும்ப தலைவர்கள்
கிறிஸ்துவை போல தலையாயிருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் புரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு தலைவராயிருந்தார்? ஒரு அதிகாரத்தினாலே, ஒரு கோபத்தினாலே, ஒரு எரிச்சலினாலே, நான் சொல்றத எல்லாரும் கேட்டு அடங்கி நிக்கணும்னு சொல்லி அப்படி பெரம்ப வச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிக்கிற ஒரு தலைவராக இருக்கிறாரா? அல்லது அன்பினாலே நடத்துகிற ஒரு தலைவரா இருக்கிறாரா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ கணவன்மார் கிறிஸ்துவை போன்ற அவ்வளவு உன்னதமான நிலையில ஆண்டவர் உங்களை வைக்கிறார். அவர் புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். இப்போ கிறிஸ்துவை போல நீங்கள் தலைவர்கள். அடுத்தது 2வது அதே அடுத்த வசனம் எபேசியர் 5:24 ஆகியால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதை எல்லாரும் இதை எடுத்து முதல்ல நம்ம சொல்லுவாங்க, தலையே அவங்க, அதனால நீ எல்லாத்திலையும் கீழ்ப்படியணும். உண்மைதான். ஆனா இதுலயும் என்ன வருது? சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ சபையும் கிறிஸ்துவை போல சொல்லப்படுகிறது. அப்போ சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுமோ அது போல மனைவியை கீழ்ப்படிய வேண்டும். ஆனா இதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒருவேளை பிடிக்காட்டாலும் அதை கேளுங்க. கிறிஸ்துவை போல ஒரு கணவன் இருக்கும்போது மனைவி கீழ்ப்படிவது கஷ்டமாவே இருக்காது. ஏன்னா அவ்வளவு அன்பான ஒரு கணவர் அடுத்து வரும். அதுக்கடுத்து சில காரியங்கள் கிறிஸ்து எப்படி இருந்தாருன்னு, அப்படிப்பட்ட ஒரு கணவன் இருந்தால் மனைவி தன்னாக கீழ்ப்படுகிறத தவிர வேற வழியே இருக்காது. அன்போடு கண்டிப்பா கீழ்ப்படுவாள். அடுத்தது, ஏன்னா புருஷனுக்கு தான் நிறைய காரியங்கள் பின்னாடி வருது பாருங்க. 3வது காரியம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுங்க. எல்லாத்துலயும் கிறிஸ்துவ காட்டுறாரு. அப்போ புருஷர்களுக்கு நான் நினைக்கிறேன் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் குணங்களை காட்ட வேண்டும் என்கிற ஒரு பயங்கர ஒரு பொறுப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தலைமைத்துவத்தை கொடுத்த உடனே அவர் எப்படி காண்பிக்கிறாரு சீஷர்களுக்கு? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவும் போது நீங்களும் ஒருவர் கால்களை கழுவுங்கள்ன்றாரு. அப்போ அப்படி போய் அவ்வளவு கீழே இறங்கி அவர் செய்யறாரு. அந்த கிறிஸ்துவை போல நீங்கள் உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அடுத்தது பாருங்க 26 வசனம், அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுனால. அப்போ மனைவியுடைய பரிசுத்தமாக்குதல், அவளுடைய நற்கனிகள், அவள் நல்லா வர்றதெல்லாம் யாரை பொறுத்து இருக்குன்னா நல்ல ஒரு கணவனை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து அறிந்து கொள்ளலாம். ஏன்னா கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்ததுனாலே அவளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். அதே போல மனைவியுடைய எல்லா நற்கிரியைகளுக்கும் கணவன் தான் ஒரு ஒரு உற்சாகமூட்டுறவராக, அவளை கட்டி எழுப்புறவராக இருக்க வேண்டும் நான் நம்புறேன். அதே அடுத்த வசனம் எபேசியர் 5:27, கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ கணவன் தம்மை தாமே அதற்கு ஒப்பு. பல சமயங்களில அது நடக்குதானா? இல்லை. மனைவி சில இடங்கள்ல கணவன்மார் அவ்வளவு இறங்கி போறாங்க. ஆனா முக்காவாசி இடங்கள்ல மனைவிமார் பெரும்பாலும் கணவன் கேட்டார் போல அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க அப்படிங்கிறது உண்மை. தன்னுடைய குடும்ப வீட்டுல என்ன நடந்ததோ அதையெல்லாம் விட்டுட்டு கணவனுக்கு எதுக்கு பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல வித்தியாசமா இருக்கலாம். அப்போ ஆனா இதுல சபைக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்ததை போல கணவன்மார் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்போ மனைவிக்காக கணவன் தன்னை தானே கொடுக்க வேண்டுமா? அப்படி இருக்க ஒரு கணவன் இருக்கும்போது மனைவிக்கு கீழ்ப்படிதல் கஷ்டமாவே இருக்காது. அடுத்தது அது இன்னும் கணவனுக்கு தான் வருது பாருங்க. 4 காரியம் கணவனுக்கு வந்திருக்கு. அப்படியே 28ஆம் வசனம், புருஷர்களும் தங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். மனைவியில் அன்பு கூறுகிறோம், தன்னில் தானே அன்பு கூறணும். இப்போ சொந்த சரீரமா பாவிக்கணுமா? உங்கள் சொந்த சரீரத்துக்கு பசிச்சுன்னா நீங்க எப்படி போய் சாப்பிடுவீங்க? எப்படி நடந்துக்குவீங்க? உங்க சொந்த சரீரம் டயர்டா இருந்தா நீங்க எப்படி உங்களை கவனிச்சுக்குவீங்க? உங்க சொந்த சரீரத்துக்கு ஏதோ வலிச்சதுன்னா நீங்க எப்படி உங்க சொந்த சரீரத்தை பார்ப்பீங்க? இப்போ அதே போலவே உங்கள் மனைவியை உங்கள் சொந்த சரீரமாக பார்த்து, இப்போ இந்த சொந்த சரீரமா பாருங்க, அதற்காக உங்களையே ஒப்பு கொடுங்க, அது அன்பு கூறுங்க, அதெல்லாம் செஞ்சுதான் தலையே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அடுத்து இன்னொரு காரியம் கூட வருது 29ல, தங்கள் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே,
கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை காப்பாற்றுகிறான் அப்படின்னு சொல்லி வருது. போஷித்து காப்பாற்ற வேண்டும். இப்போ மனைவிய போஷித்து காப்பாற்றுறதுன்னா என்ன? தனக்கு மட்டும் எல்லாம் பெஸ்ட் வேணும் அப்படி இல்லை, மனைவியை காப்பாற்றணும். அவளுக்கும் சேர்ந்து நான் செய்யறது இல்லை, என்னுடைய பெஸ்ட் அவளுக்காக கொடுப்பேன்ற ஒரு எண்ணம் வரும்போது, கிறிஸ்துவை போல நீங்க இருக்கிறீங்க, தலையாக இருக்கிறீங்க, அந்த குடும்பத்தை நீங்க அழகாக நடத்த முடியக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இருக்கிறீங்க. உங்க குடும்பம் கண்டிப்பாக செழித்து ஓங்கும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. இப்போ கணவனுக்கும் மனைவிக்கு திரும்ப இன்னும் 2 காரியத்தை பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்கிற. அப்போ கடமை என்று ஒன்று இருக்கு. புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவி செய்யணுமா, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை புருஷன் செய்ய வேண்டும். அப்போ 2 பேரும் ஒருவருக்கொருவர் என்ன கடமை செய்ய வேண்டுமோ, என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் சந்தோஷமாக செய்ய வேண்டும். அடுத்தது இன்னொரு காரியம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதுக்கு அதிகாரி. இப்போ அதிகாரி யாரு? அப்பனா புருஷனுடைய சரீரத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அதிகாரி யாருன்னா மனைவி. மனைவியோட சரீரத்துக்கு ஒரு அதிகாரி யாருன்னா கணவன். அப்போ அடுத்தவங்களோட சரீரத்தின் மேல உங்களுக்கு உரிமை இருக்கு. இப்போ ஒருவேளை ஒருத்தவங்க பலவீனமா இருக்கிறாங்க, சுயநமா இருக்கிறாங்க, கணவன் சுயநமா இருக்கிறாங்கன்னா உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க அவங்களுக்கு சுகத்தை நீங்க பேசலாம். அதே மாதிரி மனைவி நீங்க சுயநமா இருக்கிறாங்கன்னா கணவன் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். உங்களுடைய அதிகாரத்தினாலே அவர்கள் அதுல இருந்து மீண்டு வருவாங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் அதிகாரம், புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரமா இருக்கிறா, மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷன் அதிகாரமா இருக்கிறான். அதாவது இந்த காரியங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம்ல திருமணத்தை குறித்து. உலகம் சொல்றது வேற, ஆனா தேவன் பார்க்கிற பார்வை வேற. இப்போ 3வது நபருக்கு நம்ம திருமணத்துல இடம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ந்து சுயித்திருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். கணவனும் மனைவியும் தோழமையோடு ஒரு ஒன்றித்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கம்பேனியன், அதாவது இவங்களை விட்ட உலகத்துல நம்மளுடைய சீக்ரெட்ஸை பகிர்ந்து கொள்றதுக்கு யாருமே கிடையாது. இவள்கிட்ட நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை நான் பகிர்ந்து கொள்ளலாம், இவன் முழுவதுமாக என்னை புரிந்து கொள்வாள், எங்கேயும் போய் என்னை அசிங்கமா சொல்ல மாட்டான். அதே மாதிரி மனைவி தன்னுடைய எல்லா காரியத்தையும் இவன் கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். இவங்க எனக்காக நிற்பாங்க, எல்லா சூழ்நிலையும் என்னோட இருப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்க, என்னை உற்சாகப்படுத்துவாங்க, பல வெளியிடங்களிலே என்னை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, என்னை அப்படி அவமதிக்க மாட்டாங்க அப்படின்ற அவ்வளவு ஒருவருக்கு ஒருவர் இணை பிரியாத நட்பு, விட்டு கொடுக்காத தன்மை, 3வது நபருக்கு இடம் கொடுக்காத ஒரு தன்மை, இதெல்லாம் திருமணத்தை இன்னும் அழகுபடுத்துகிறது, மென்மைப்படுத்துகிறது, மெருகூட்டுகிறதுன்றத நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட திருமணங்களை தேவன் அப்படிதான் இருக்கணும்னு விரும்புறாரு. இப்படி இருக்கும்போது இந்த திருமணத்துல ஒரு குறைவு இருக்க முடியாது. பிரச்சனை வந்தாலும் அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஒருவருக்கு ஒருவர் பேசி தீர்த்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் 2 பேரும் சேர்ந்து எடுப்பாங்க. மனைவிக்கு பிடிக்காத தீர்மானங்களை கணவனுக்கு பிடிக்காத தீர்மானங்களை மனைவியும், கணவனுக்கு தெரியாம மனைவியும், மனைவிக்கு தெரியாம கணவனும் காரியங்களை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். தேவன் அவர்களை இருவரையும் இணைத்திருக்கிறார். இந்த காரியம் இது ஒரு பெரிய ரகசியம் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. அப்போ இது நம்முடைய யோசனை கிடையாது, நம்முடைய ஐடியா கிடையாது. திருமணம் இது தேவனுடைய ஐடியா, தேவன் ஏற்படுத்திய ஒரு நிறுவனம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இது ஏனோ தானோ என்று விளையாட்டுத்தனமாக இவ்வளவு நாள் நம்ம எடுத்துட்டு இருந்தோம்னா இன்றைக்கு அதை ஒரு சீரியஸா எடுப்போம். அதே நம்ம சமயத்துல அதுல மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, தோழமை உண்டு, காதல் உண்டு, எல்லாம் உண்டு. அதையும் நம்ம மகிழ்ச்சியோடு அனுபவிப்பதற்கு கற்றுக்கொள்வோம். ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையா இருந்து ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் எனக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.